வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலாவர்களே, வெல்கம் இன் கலர் கர்நாடிக் ஃபேன்ஸ் டு RRR. இந்தியா கொலம்போ போனாங்க, பாகிஸ்தான் கொலம்பி போனாங்க. ஏன் சார் இப்போ போரிங்கான ஒரு மேட்சை பார்க்கறதுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். கிட்டத்தட்ட லிட்டரா எப்படி சார் இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லையே, திமிரத்தனமா பேசிட்டே இருந்தா தேவை தானே இது. நம்மளும் கொஞ்சம் திமிராகணும் கட்சியில. அதை பத்தியும் டீட்டெயிலா பேசுவோம். அதனால அபிஷேக் சர்மா இருக்காரா இல்லையா அப்படின்னு பேசினே இருந்தாங்க. அபிஷேக் சர்மாவுக்கு வயசு சரியில்லைன்னாங்க. பட் அபிஷேக் சர்மா டீம்ல இவங்களுக்கு வயசு கலகுது. பட் அதையுமே நம்ம அவுட் ஆகணும். அதுக்கு வேற இஷான் கிஷனை ஃபுல் ஃபார்ம், எப்பயுமே ஃபுல் ஃபார்ம் தான். இப்ப கேட்கவே வேணாம். அவர் ஒரு வழி பண்ணி JNKனாலும் பிரச்சனையா இருக்கு, பாகிஸ்தானுக்கு IKனாலும் பிரச்சனையா இருக்கு, இஷான் கிஷன்னாலும். அதனால கிரிக்கெட் வரல பாவம். ஏன்னா புலம்பினே இருந்த அப்படி பேட்ல சிப் வச்சுன்னு ஆடுறாங்க, பால்ல நேந்திரங்க இல்ல காராசேவை வச்சுன்னு ஆடுறாங்க, பால்ல பாம்பு வச்சிருக்காங்க. புதுசு புதுசா ஏதோ என்னென்ன புலம்பணுமோ புலம்புறது. ஒரு பக்கம் ஒப்பாரி சேர் கேர்ள்ஸ் மாதிரி, ஒப்பாரி கேர்ள்ஸ் மாதிரி வாசல் மக்கரம் ரமேஷ் ராஜா ஒரு பக்கம் விக்கி அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சுப்பீரியர் டீம் இந்தியா. ஒத்துட்டு கம்முன்னு விட்டுறது பெட்டர். ஆடாமே இருக்கலாம். சார், டு டாக் அபவுட் த மேட்ச் இன் ஸ்பெசிஃபிக் சார், இஷான் கிஷனுடைய இன்னிங்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சில், இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோ பிச்சில் கரெக்டான பவுலர்ஸை, கரெக்டான டெலிவரிஸ் அண்ட் லைன் அண்ட் லென்த்தை பிக் பண்ணி இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடினதுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான். அதாவது பவுண்டரி அண்ட் த பிச் போத் ஆர் அகேன்ஸ்ட் த பேட்டர்ஸ். பவுண்டரி கண்ணா பண்ணான்னு லாங் மெல்பர்ன் மாதிரி, பிச்சு கேகா ஆனா ஹோல்ட் ஆகி வருது, டேர்ன் ஆகுது, ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங்க்கு வில்லன் அது இந்த பிச்சு. அது ஏன் அவர் அப்ரிஷியேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பழிச்சுன்னு வழக்கம் போல வச்சார். ஃபாஸ்டா போட்ட போல கரெக்டா வச்சிட்டார். இந்த பிச்சில் ஃபாஸ்டா போடுறது வேஸ்ட். ஃபாஸ்டா போட்டா யாருக்கு தான் போடணும். உட்லேண்ட்ல போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா ரிங்கும் வச்சார் 6 பாத்தீங்கன்னா. இவர் சைன் அப்படி ரொம்ப தேங்க் பண்ணணும். கம்ப்ளீட்டா 3-4 பேர் இந்தியா காரணாங்க அவங்க டீம்ல இருந்து. அதுல அவரும் ஒருத்தர். இஷாந்த் ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னா, இவங்க பிரில்லியண்டா ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. அது ஒரே நல்ல பண்ணது ஸ்பின்னர்ஸ்ல ஆரம்பிச்சிருந்தான். ஸோ ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங்கா அபிஷேக்கால ஆட முடியல. நான் அவருக்கு சொல்லிருக்கேன், கொஞ்சம் மெதுவா போட்டா அபிஷேக் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆடுறது, வழக்கமான ஸ்ட்ரோக்கி ஆடுறது. அங்கதான் இஷான் கிஷன் வேறுபட்டாரு. அடிக்க போயிட்டு ஒவ்வொரு பாலும் ஜஸ்ட் ஷார்டர் லெங்க் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பரவாயில்ல தரையோட ஆடலாம் சிங்கிளுக்குன்னு ஆடிட்டு ஃபீல் கிடைச்ச உடனே அடிக்க போனது. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவருடைய இன்னிங்ஸ் மாஸ்டர் கிளாஸ். பட் ஆட்டிடியூட மாத்திட்டு வெயிட் பண்ணி பிக் பண்ணி அடிக்கலாம் 6க்கு அப்படின்னு நினைச்சது டாப் கிளாஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிடி பிளேயர்ஸிங்க கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ஃபீல்டர் இல்லாத இடமா பார்த்து அடிச்சா பாருங்க. சூரியகுமார் யாதவ் அதை பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் ஜஸ்ட் 100 தான் இருந்திருக்கும். பட் மெதுவாரினர் பாத்தீங்களா, ஜெம்மு 2 ஷாட். ஃபர்ஸ்ட் பால் அவர் இந்த இவர் நம்ம ஸ்டாண்டிங் ஸ்பின்னர் பாருங்க, நம்ம உஸ்மான் டாரிக், அவரை நின்ற இடத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு அந்த பியூட்டிஃபுல்லா இந்த பில்லியர்ட்ஸ்ல எல்லாம் கரெக்டா ஒன்னு தச்சு இன்னொன்னு வச்சா அப்படி போகும் பாருங்க அந்த ஹோல்ல. அந்த மாதிரி இந்த லாங் ஆன் விக்கெட் வரத்துக்குள்ள அதை பைசெக்ட் பண்றது இருக்கு. அது நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 1 அவர் தான். அது பியூட்டிஃபுல்லா ஆடி மெதுவா ஆடினதுனால இந்த ஸ்கோர் வந்தது. அண்ட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் 160 வின்னிங் ஸ்கோர்னு போட்டேன் சோசியல் மீடியால. சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட 137 ஷூர் ஆல் அவுட் சார்ன்ற 100 ஆல் அவுட் ஆகிற சமயத்துக்கு எங்கிட்ட இல்ல. நோ யா ப்ரெடிக்ஷன் இஸ் ராங், ஐம் சாரி. அதுக்கு முன்னாடி ஆல் அவுட் ஆகிட்டா கிட்ட வச்சுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா தெரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுடைய பவுஷ் என்னன்னு இந்த மேட்ச்ல. சார், SKY ஸ்ட்ரகிள்ட் பட் சர்வைவ்டு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பிட்ச் அவருடைய அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் பேட்டிங்கை ரொம்ப தடுத்தாலும் கூட டக் அவுட் ஆயிட்டு கிளம்பல. அப்பவும் அவர் கடைசி வரைக்கும் சர்வைவ் பண்ணி இதுல ஆடினாருன்றது சூப்பர். பட் ஆனா கோயிங் ஃபார்வர்ட் இப்போ இந்த மாதிரி பிச்சஸ்ல அடுத்த முறையெல்லாம் மேட்ச் வந்தா சூரியகுமார் யாதவ் போன்ற பேட்ஸ்மேன்லாம் எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் இன்னும் நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்க கரெக்டா எனக்கு அப்பதான் மெசேஜ் அனுப்புனீங்க, சூரியகுமார் யாதவுக்கு இந்த ஸ்வீப் ஷாட் போன மேட்ச்ல நம்ம சொன்னோம் பாரு பாலா, அதே மாதிரிதான் அந்த ஸ்வீப் ஷாட் ஒரு இஷ்யூவா இருக்குது இந்த பிட்ச்ல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ டாக் அபவுட் தட் சார், அவருடைய பேட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி. அவர் it's a lovely healthy sign that he's trying to change his type of batting. இந்த பிட்ச்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. போன மேட்ச் டெரிபிக்கா ஆடினாரு. இந்த மேட்சும் நல்லா ஆடினாரு. ரொம்ப ரொம்ப வைட்டல் அவர் ஆடினது. நெக்ஸ்ட் இஷாந்த் கலர்ல தான் டாப் கிளாஸ் தான். டூபே பிரில்லியன்ட் தான். அதுக்கப்புறம் ஃபண்டாஸ்டிக்கா ஆடினாங்க. ஆனா நீங்க ஸ்டெப் அவுட் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த பிட்ச்ல. ஒன்னு நீங்க ரைட் ஆன் த பேக் ஃபுட் போயிட்டு கிரிக்கெட் ஆடணும், இல்ல ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு ஆடணும். ஃப்ரம் த கிரீஸ் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா ரெண்டே வராது. இஷான் கிஷன் தான் டேஷிங் பாருங்க எல்லாமே.
இறங்கி அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கணும். நீ இறங்கலன்னா அது அவங்க உஸ்மான் கேட்காச்சு பாருங்க. அந்த மாதிரி கிரிக்கெட், அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் அக்ரெசிவ் கிரிக்கெட்ல போகணும். ஃப்ரம் த கிரீஸ் ஏன் அடிக்க முடியாதுன்னா பிச்சு ஸ்லோவா வருது. முக்கி ஃப்ரம் த கிரீஸ் அடிச்சீங்கன்னா லைனை கிளியர் பண்ண மாட்டேங்குது. அது ஏன்னா கிரவுண்ட் பெருசு. ஏன் வந்து இறங்க சொல்றேன்னா, இறங்கும் போது பாடியில ஒரு மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓடி வந்துட்டு அப்படி லாங் ஜம்ப் பண்ற மாதிரி பாடி மொமெண்டம் வந்து இறங்கும் போது இருக்கிறதுனால அதோட அடிச்சீங்கன்னா வித் ஃப்ளோ சிக்ஸ் பியூட்டிஃபுல்லா போயிடும். நின்ற இடத்துல இருந்து அடிக்கணும்னா ரொம்ப மேசிவா போலாட் மாதிரியோ இல்ல டூபேடி ஒரு சிக்ஸ் அடிச்சாரு நின்ற இடத்துல இருந்து, அந்த மாதிரி அடி. ஸோ தட் இஸ் த டிஃபிகல்ட்டி. சூரியகுமார் யாதவ் நீங்க ஸ்வீப்ல தப்பிச்சாரு. ஒரு ஒரு பால் ஆல்மோஸ்ட் அவுட் இருப்பாரு, தப்பிச்சாரு. பட் அந்த ஸ்வீப் ரொம்ப எஃபெக்டிவா இல்ல பாருங்க இன்னைக்கு. ஏன்னா என்ன நீங்க அடி ஃபுல் ஹீ வச்ச கூட கடைசியில் அவுட் ஆயிட்டு பாருங்க ஸ்பின்னர் அடிக்க போயிட்டு. இந்த இடத்துல கஷ்டம். யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ஃபீட். ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. அதுக்கு டெரிபிக் டெக்னிக் வேணும். தான் சொன்னேன் KL ராகுல் இந்த மாதிரி பிச்சு எங்க ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவோம் சொன்னேன். இங்க மிஸ் பண்ணோம். இமேஜின் பண்ணுங்க, இதே 160 டார்கெட் 170 டார்கெட் நம்ம அடிக்க போறோம்னு வச்சுங்க. 6 ஸ்பின்னர் அந்த டீம்ல போட்டுருந்தோம்னா என்ன ஆகும்னு பாருங்க. KL ராகுல் பட்டு ஒருத்தர் தான் ஆட முடியும். நீங்க மினிமம் ஒரு 3-4 பால் இந்த பிக்சர் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டு இந்த பிக்சர் புரிஞ்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரோக் ஆடினாதான் நீங்க ஆட முடியுமே தவிர ஃபர்ஸ்ட் பால் வந்து ஆட பண்ணீங்கன்னா நிறைய பேர் நீங்க ஃபர்ஸ்ட் பால் ஆட பாருங்க முடியாது. சார் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் வந்து ஆறு ஆறு ஸ்பின்னர்ஸை வந்துட்டு ஒரு T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல யூஸ் பண்றாங்க. மோர் தேன் 6 ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிச்சை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலாம் ஸ்பின்னர்ஸ் வச்சுன்னு அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் சூப்பர்னாலுமே கூட அவங்களுக்கு ஏன் விக்கெட்ஸ் கிடைக்கல, நம்ம வந்து அவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நோ டவுட் அபவுட் இட். இஷான் வந்து ஒரு ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ் ஆஃப் T20 இருக்கு. இது வரைக்கும் வேர்ல்ட் கப் T20 ஆடின பெஸ்ட் நாகா இருக்கும். அது ஏன்னா அட்வான்ஸ் கண்டிஷன்ஸ் பேட்டிங் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. 6 ஸ்பின்னர் வேற வச்சுன்னு அதில் டாமினேட் பண்ணலான்னு வந்தாங்க அவங்க. அதுலயும் ஒரு பூட்டு அடிச்சது இப்போ விட்டு அவங்க 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 வந்து கொஞ்சம் கூட மேல அப்படி எகிறவே உள்ள போட்டு பொணங்கட்டு விட்டு சரி அடிச்சு அவுட் ஆன பால் ஆர்டர் பண்ண. ஏன்னா அது முந்தின பால் 4 கிடைச்சது. ரிவர்ஸ் இப்போ இது வரைக்கும் ஒரு 4 கிடைச்சது. அதுக்கப்புறம் போய் இந்த பேக் ஃபுட்டை போய் இந்த ஸ்கொயர் கிட்ட அடிச்சுட்டு வேணாம். ஏன்னா அவர் இருந்தா 200 ஷூர். இந்த பிச்சில் இப்போ அடிச்ச 170 ஆடே வந்து 200 பிளஸ் 220 ஈக்குவல். ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட். அதனால யுவர் மாஸ்டர்லி பிகாஸ் இஸ் இன் சச் சேவேஜ் ஃபார்ம் நோ அண்ட் இட் டிசைடட் உங்களை நான் டெசிமேட் பண்றேன், உங்களை டாமினேட்டே பண்ண விட மாட்டேன்ற ஒரு வெறி தெரிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா பாருங்க, ஒரு 80 நாட் அவுட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க 6. அதுதான் சொன்னா ஃபாஸ்டா போடக்கூடாது. இந்த 6 அடிச்சா பாருங்க. அதுவும் வந்து அவங்க 6 ஸ்பின் வச்சு நீங்க உங்களை பெஸ்ட்ல இருந்தா கூட நான் சூஸ் பண்ணி அடிப்பேன். பிரில்லியன்ட் டெஸ்ட். இட் மேட் யூ லுக் இன்னர் ஃபீல்ட் பியூட்டிஃபுல். அடிக்கிற எல்லாமே ஃபீல்டர் தாண்டி தான் போன்ற மாதிரி அடிச்சாரு. கிளாசிக் நாக். சார் சல்மான் அலி கான் அவங்க கேப்டன் வந்து எடுத்த உடனே அவர் பாலை கொண்டு வந்துட்டு பவுலிங் போட்டு அபிஷேக் சர்மாவை பிளான் பண்ணி எடுத்தது அப்படின்றது வந்துட்டு இட் வாஸ் a குட் மூவ் இல்லையா சார்? குட் மூவ் தான். ஸ்பின்னர்ஸை பேக் பண்ணதும் குட் மூவ். ஆப்கானிஸ்தான் தைரியமா ஆடுவாங்க 4 ஸ்பின்னர் வச்சு வேர்ல்ட் கப்ல, ODI வேர்ல்ட் கப்ல. இந்த மூவ்லாம் ரைட்டு. பட் உங்களுக்கு என்ன வந்து டார்கெட் ப்ரெஷர்ல நீங்க எப்படி ஆடுவீங்கன்ற அறிவே இல்லாம டாஸ் ஜெயிச்சுட்டு யாராவது ஃபீல்டிங் போவாங்கள? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நேற்று வீடியோல, டார்கெட் ப்ரெஷர் அவ்வளவு தாங்கவே முடியாது. இன்னைக்கு நியூஸ் சேனல்ல கேட்டாங்க, ஜனம் டிவிக்கு அதே தான் சொன்னேன். 160 போறோம் அவங்களால அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க டார்கெட் ப்ரெஷர் ஏன்னு சொல்றேன். பேக் பண்றீங்க ஸ்பின்னர்ஸை வச்சு நீங்க பேக் பண்றீங்க. எதிர் டீம்ல உங்களுக்கு ஸ்பின்னர்ல பாதி 3 ஸ்பின்னர் தான் இருக்கான் யார் இந்தியால. ஆனா நீங்க அவுட் ஆடுறது மீடியம் பேஸ் இருக்கு. முதல் 3 விக்கெட் பாத்தீங்களா? அவ்வளோ ப்ரெஷர். நான் சுத்துவேன், பிச்சை பத்தி கவலைப்பட மாட்டேன். முதல் பால்ல சுத்த எப்படி போடும், ஹர்திக் பியூட்டிஃபுல்லா போடுறாரு இந்த மாதிரி பிச்சஸ்ல. அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது அவங்களால. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தெய்வாகீனமா இங்கே ஒரு 180 அடிச்சிருந்தா தேவோட மேட மேட்சோட ஃபெக்ட் சேசிங்ல சீரியஸ்னா நீங்க ஒரு 170 பிளஸ்லாம் கொடுத்துட்டு அதுவும் இந்தியன் டீம் நீங்க ஜென்மத்தை அடிக்க முடியும். வருண், அதுவும் எனக்கு புரியாத விஷயம் அதுல, வருண் சக்கரவர்த்தி அவனால இந்த பிச்சில் ஆடவே முடியாது. இவர் இஷ்டத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துரு. வருண் சக்கரவர்த்தி என்ன கோபம் தெரியல, ஏதோ ஆர்குமெண்ட் ஏதோ எடுத்துருக்கு போடுது. அண்டு அவரு கொடுக்கல, உம்ராவோட ஓவர்ஸையும் கொடுக்காம இந்த ரிங்கு சிங் அம்பையர் நீங்க போடுறீங்களா, ஏன் நீ போடுறீங்க, கிரௌட்ல இருந்து 2 பேரை போட வைக்கிறது, இது அரகன்ஸ். இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க அவங்கள போட்டு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு 90s டபுள் டிஜிட்ல ஆல் அவுட் எடுத்தா என்ன பெருமை. அதை விட்டு 100 தாண்ட விடுறீங்க பைத்தியம் மாதிரி. சிலக்கு வரப்பா எல்லாரையும் போட விட்டுறீங்க. என்னதான் ஐடியா எனக்கு புரியவே இல்லை.
அப்புறம் க்ளோவை போட்டு நிஷாந்த் கிருஷ்ணன் ஒரு கையில க்ளோவோட ஒரு கை வெறும் கையோட போடுறியா போலிங்னு திமிருன்னு தோணல. எதுக்கு இது பண்ணுது? போட்டு சுட்டுருவோம் அவளை லைனா 63 மாதிரி போயின்னு இருக்காங்க. அப்ப போய் 2 4 கொடுத்துருக்கீங்க தேவையில்லாம நிறைய போலி போட்டு. ரொம்ப ரொம்ப பேட் ஆட்டிடியூடு. நீங்க போட்டு மெரிக்கணும். உங்களை பார்த்தா அடுத்த டீம் பயப்படணும்னு எப்படியோ கொடுப்பீங்க கட்சியில. கடைசியில தெரிஞ்சா நம்ம அடியிலப்பா அவங்களோட அப்படின்ற ஒரு ஹோப் எது குடிக்கிறீங்க எனக்கு புரியல. திலக் வர்மா ஒரு நல்ல ஃபீல்டரு. இன்னைக்கு ஒரு கையில பால நிக்க மாட்டேன் கேட்ச் ஆச்சரியமா இருக்கு. குல்தீப் ஒரு கேட்ச் விடுறாரு. என்ன பாத்தீங்களா ஃபீல்டிங்க கட்சியில? ஸோ மேட்ச் கையில இருக்கு. காம்ப்ளெக்ஸ் செட் ஆனா எப்படி வேணா கிரிக்கெட் இருக்கா? வெரி வெரி பேட் ஹாரபிள் கிரிக்கெட் கட்சியில இருந்தது. சார் கௌதம் கம்பீர் ஆக்சுவலா 2 தடவை உள்ள வந்தாரு. ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 9th ஓவர் முடிவுல அந்த மாதிரி வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 15-16 ஓவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பிரேக்ல வந்தாரு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க சொல்ற மாதிரி அது என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணாங்க. பட் அதை இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப நம்ம யூஎஸ்ஏ ஆர் இந்த நமீபியா மேட்ச் நினைக்கிறேன். அப்போ நான் கேட்டப்ப நீங்க கூட சொன்னீங்க அடுத்த இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இருக்கு, இது எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல இவங்களை வச்சு பவுலிங் போட்டு நம்ம இது பண்ண வேண்டாம், சின்ன சின்ன பவுலர்ஸ் வச்சு போட்டு முடிச்சுக்கலாம், ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணிக்கலாம் ஒர்க் லோட அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ் சார். நல்லா ஸ்டூபிட் தாட்ஸ். ஒருத்தருக்கு போட வேண்டிய ஒர்க்கோட 4 ஓவர் 24 பால் போடணும். இதுல இருந்து சேவ் பண்றது வைத்தியத்தனமா இருக்கு. அப்ப கிரீடாரும் விடுது. அதெல்லாம் பெஸ்ட் பவுலர் தான் போடணும். அதுவும் வந்து டேஞ்சரஸான ஒரு ரைவலோட ஆடுறீங்க. இது வந்து நமக்கு மான பிரச்சனை. நீங்க என் ரேஞ்சிலேயே இல்லையே சுத்து வட்டாரத்து நீ வரவே கூடாதுன்னு ப்ரூவ் பண்ணும். 90 ஓவர் எடுத்துருவேன். நான் 137 சொன்னேன். நானே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பேன். நானே 137 போகிறேன். இவங்களுக்கு சான்ஸ் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கிறது எப்படி இப்படி போலிங் போடுவாங்க? அப்புறம் அடுத்து சூரியகுமாரி அதை கூட போடுறாங்க லாஸ்ட். அதுக்குள்ளே அவங்க அவசரம் எல்லாத்துக்கும் அவுட் ஆகாங்க. கிட்டு 9 ways ஆஃப் கெட்டிங் அவுட் எப்படின்னு காட்டுறாங்க. விதமா அவுட் ஆயிட்டு போறாங்க அவங்க. ரொம்ப பேட் பேட்டிங் அவங்க. பட் அதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத கத்தில் லீவரேஜ்லாம் கொடுக்க கூடாது. சார் பாகிஸ்தான் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த பிரச்சனை, அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி தட் இஸ் சம்திங் தட் அன்அக்செப்டபிள். அவங்க பண்றதெல்லாம் வந்து ஒரு கேடத்தனமான விஷயம். அதெல்லாம் வச்சிருவோம் சார் ஓரமா. பட் ஆன் பேப்பர் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது வந்து பாகிஸ்தான் போன்ற ஒரு கிரிக்கெட் டீம்லாம் வந்து அன்னைக்கு ஒரு டஃப் காம்படிஷன் நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கிரிக்கெட் இவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பாக்குறதுக்கான ஒரு கொஞ்சம் கூட நமக்கு ஒரு அவங்களை தோக்கடிச்சிட்டோன்ற அந்த அந்த சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்க மாட்டேங்குது சார். ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு டீம் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ வேர் டு யூ ஃபீல் பாகிஸ்தான் கிரிக்கெட் இஸ் லேகிங்? மற்றதெல்லாம் நம்ம வச்சிருவோம். அவங்களுடைய அந்த டெக்னிக்கல் சார், ஒவ்வொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனது ஏதோ கென்யாவுடைய யுஏஇ நமீபியாவுடைய பேட்ஸ்மேன் கூட இப்படி அவுட் ஆக மாட்டாங்க சார். ஒரு ஃபுட் ஒர்க் இல்ல, எதுவுமே இல்ல சார். இப்படி எப்படி சார் மாறிச்சு பாகிஸ்தான் டீம்? இப்போ மைண்ட் ரொம்ப ரொம்ப காரணம், முக்கியமான காரணம். பொலிட்டிக்கலி ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, பார்டர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஐசிசி பிரச்சனை உள்ளுக்குள்ள வரலாமா வேணாமா, நான் ஆட மாட்டேன் ஆடுவேன், அந்த டீமுக்காக நான் பேக் பண்றேன், இத்தனை டர்மாயில் மென்டல் டர்மாயில் வச்சு ஒரு கிரீட் எப்படி அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் நீங்க வருது பேட்டர்ஸுக்கு சேலஞ்சா இருக்கு ஒரு பிச்சு. அந்த பிச்சில் மாட்டுறீங்க. சரி, போலிங் 6 ஸ்பின்னர் 10 ஸ்பின்னர் எடுத்துங்க, திருப்பி ஏற அடிங்க இருக்கு. அது உங்களுக்கு சரகு இல்லையே. ஒரு KL வில்லியம்சன் மாதிரியோ KL ராகுல் மாதிரியோ கிராஃப்ட் பண்ணி பிளான் பண்ணி ரன் ரேட்டுக்கு பிளான் பண்ணி பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆளே இல்லையே. ஒன்னு கரகா சுத்துவோம், இல்ல டிஃபென்ஸ் ஆடுவோம், 2 எக்ஸ்ட்ரீம். ஸோ ஒண்ணுமே பிளானிங்கே இல்லை. கேப்டன் வந்து அவர் கேப்டன் சொன்னாதான் தெரியும். சல்மா அலியா யாரோ அவர் கேப்டன் நம்ம சொன்னாதான் தெரியும். என்ன பண்றாரு கேப்டன்சி? எவனாவது எடுப்பானா? உனக்கு டாஸ் நீ ஜெயிச்சிட்ட, ஓகே, நமக்கு சேம். இட்ஸ் அ குட் டாஸ் டு லூஸ் பிகாஸ் நம்மளோட டெஸ்டினில தப்பு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு, டிஃபெண்ட் பண்றதா இருந்தா கேக் வாக்கு, சேஸ் பண்றதா இருந்தா கொஞ்சம் டஃபா இருக்கும்னு தவிர வின் ஒரே வின் பண்ண நம்ம வின்னா இல்ல இந்தியா வின்னா இல்ல இந்தியா வின்னா, இதுதான், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முடியும். தேர் ப்ரூவிங் மீ. அது வந்து கரெக்ட், பாசிட்டிவ் கரெக்ட் ப்ரூவ் பண்ற மாதிரி பண்றாங்க. அவங்க வந்து ஆல் சடன் தே ஹேவ் தி பொட்டன்ஷியல் டு ப்ளே கிரிக்கெட், குட் கிரிக்கெட். பட் இது ஏன் ஆடலன்னா பியோர் ப்ரெஷர். இந்தியான்ற ஒரு ப்ரெஷரு, பிச்சு அடுத்த ப்ரெஷரு, லாங் ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த ப்ரெஷர். எங்க அடிக்கிறது 6 முடியாது. எப்படி ஆச்சா அவுட். மீதி மேட்ச் எல்லாம் எதெல்லாம் 6 வச்சோமோ அதெல்லாம் இங்க அவுட். அதுதான் ஏற்கனவே மைண்ட் வந்து ப்ரெஷர் இல்லை, பிகாஸ் ஏகப்பட்ட ப்ரெஷரு. கிரிக்கெட்டிங் ப்ரெஷர்ன்றது உள்ளுக்குள்ள கிரவுண்டு பிக்சர்லாம் வேற ப்ரெஷர். அண்ட் பிளஸ் லூசிங்லேயே இருக்காங்கல்ல, ஸ்டாட்ஸை பார்த்தாலும் லூசிங்லேயே இருக்காங்க. அண்ட் இந்தியன் டீம் இஸ் டூ குட் ஃபார் தெம், பொட்டன்ஷியலி டூ குட். நீ 6 ஸ்பின்னர் வச்சுக்கிறியா, ஆனா அந்த சரக்கு இங்க 3 ஸ்பின்னர் கிட்டே இருக்கு. நீ கரகம் ஆடுவியா, கரகம் ஆடினா நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அக்யூரேட்டா போடுவோம் போலிங். அது திருப்பி ஸ்பின் வந்தா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எதுவுமே ரேஞ்சிலேயே இல்லைன்ற ஒரு
ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா கிரியேட் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை அவள் அதான் ப்ரோ. சார் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார், இந்த மாதிரி வந்து இந்த இஷான் கிஷானை ஒரு கையில க்ளவுஸ் போட்டு இன்னொரு கையில போட வரியா, அப்புறம் வந்துட்டு திலக் வர்மாவும் அந்த இவர் நம்ம ரிங்கு சிங்கே போதும் எனக்கு, இதுக்கப்புறம் நாங்க எங்க பும்ராவெல்லாம் அனுப்ப மாட்டோம், இவங்கள வச்சு போட்டாலே உங்களை நாங்கள் முடிச்சிருவோம் இப்பன்ற இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் நம்மளோட இன்டென்ஷனுங்கிறது வந்து இவங்களை போட்டு ஒரு 50க்கு ஆல் அவுட் பண்ணணும், 60க்கு ஆல் அவுட் பண்ணி அடிச்சு வெளியே வரணும்ன்றதுல தான் இருக்கணுமே தவிர, இவங்களை வந்து நம்ம ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றதுனால நமக்கு ஆன் ஃபீல்டில் கிடைக்கிறது. ஏன்னா பிகாஸ் டுடே போன மேட்சை விட, போன இந்தியா பாகிஸ்தான் என்கவுண்டரை விட இப்போ நீ கம்பேர் பண்ணும்போது ஆன்லைன்ல இருக்கட்டும், இல்ல வந்து கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், ஹர்ஷா போக்லே, அப்புறம் வந்துட்டு சஞ்சய் மஞ்சுரேக்கர், அப்புறம் நிறைய பீப்புள் தே ஹவ் பீன் டாக்கிங் தட் யூனோ இந்த ஹேண்ட் ஷேக் கொடுக்காம அவங்க நம்ம அசிங்கப்படுத்துறதுனாலயோ என்னவோ வந்து தெர் இஸ் நாட் கோயிங் டு பி மச் டிஃபரன்ஸ், நம்ம கேம்ல அவங்க அடிச்சு மெரிச்சு வெளியே வந்துட்டாலே போதும், இதுலலாம் இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணி நம்மளோட தரத்தை நம்ம குறைச்சிக்கணுமா அப்படின்றதான் நிறைய பேர் கேட்கறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் இது என்னன்னா கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, மேட்ச் ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மா உள்ள வராரு, ரோஹித் சர்மா தான் கப்பை கொண்டு வந்து வைக்கிறாரு, வாசிம் அக்ரம் பக்கத்துல வராரு, வாசிம் அக்ரமும் ரோஹித் சர்மாவும் சிரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரமும் ரவி சாஸ்திரியும் பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அப்போ அங்கேயுமே கேன் வி அவாய்ட் தட், எல்லா இடத்துலயும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்கும் போது அப்ப இந்த ஹேண்ட் ஷேக்கை வந்துட்டு நம்ம சும்மா தவிர்க்கிறதுனால வந்து என்னத்தை நம்ம சாதிச்சிட போறோம்ன்ற கொஸ்டின் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் நவ. அது அது ஒண்ணும் இல்ல, விஷுவலா ரெண்டு ஆர்மி தளபதி மாதிரி 2 பேர் போய் எல்லாருக்கும் தெரிஞ்சு கை கொடுத்துனா நல்லா இருக்காதுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கே தவிர, இது என்ன தாலி கட்டும் போது பொண்ணுடைய கழுத்திலேயே கையே படக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. என்ன எனக்கு புரியல. தாலி கட்டு பேச வேணாம் சார், அவங்க கிட்ட நம்ம சிரிச்சு கூட பேச வேணாம். ஒரு ஸ்போர்ட்ஸை விளாடுறோம், நம்ம வந்து ஒரு டென்னிஸா இருந்தா கூட எவ்வளவு கேவலமா தோத்து போனா கூட அந்த மூஞ்சி இப்படி வச்சுட்டு ஒரு கையை கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம அவன் சிரிச்சு அவன் மூஞ்ச கூட பார்க்க வேணாம், தாண்டி போறானா கையை கொடுத்து நீ போயிட்டே இருந்து நம்ம பாட்டு அந்த ஹேண்ட் ஷேக்கை தவிர்க்கிறதுனால நம்ம அவங்கள இது பண்ணிட்டோம் அப்படின்றதெல்லாம். ஏன்னா இப்போ எவ்ரிபடி ஸ்டாக்கிங் போது நமக்கு அந்த கெட்ட பேர் அவசியமா நான் யோசிக்கிறேன், அதனால கேட்கறேன். ஹேண்ட் ஷேக் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் கை உதறது பயப்படுறாங்க ஆரம்பத்துல இருந்து உங்களை பார்த்தா. அதனாலதான் நம்ம கை ஆர்வம் கூட சேர்ந்துட்டு அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அது விட்டுருங்க, அந்த மேட்டரை விட்டுடுங்க. இத்தனை நாளைக்கா பொலிட்டிக்கலா நீங்க பங்களாதேஷுக்கு நீங்க வந்து ஆட மாட்டேன்றீங்க, அதனால பங்களாதேஷ் வரலன்றாங்க, அதனால நாங்க வரலன்றோம். இப்ப இந்த ரீசன்ல விட்டுடுங்க, இது எதுவுமே கிடையாது. நாங்க வரல, இந்தியா வேர்ல்ட் கப் ஆடினா நாங்க வரல, இந்தியாவோட நாங்க வரல, ஏன்னா எங்களுக்கு ஆட்டம் வரல, எங்களுக்கு கிரிக்கெட் ஆட வரல, அதை ஒத்துங்க போதும், எதுவுமே வேணாம். நீங்க இந்த ஊர் அந்த ஊர் பாலிடிக்ஸ் தான் விடுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஆட வரல, அது இந்தியான்னு சொன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ஆட வரல. நாங்க இருந்துச்சா தாங்க போய் வருவோம் சார் காம்படிஷனுக்கு, வேற கப்பு நாங்க அடிப்போம். பாகிஸ்தான் ஒரு மேட்ச் என்ன ஆடுறோம், ஏதாவது ஒரு பாகிஸ்தான் ஜெயிச்சிடும், அந்த மாதிரி டோர்னமெண்ட் நாங்க வரோம் அப்படின்ற நிலைமை வந்து வேற எந்த டீமோடையும் ஆடிட்டு அவங்க இதே வாழ்க்கை போட எழுதுன்னு இருப்பாங்க. ஒரு பக்கம் இன்சமாமுல்ல கழுவாரு, வாசு மக்கள் ஒரு பக்கம் அழுவாரு, டியர் கேர்ள்ஸ் அவங்க எல்லாம் அழுதுதே இருப்பாங்க லீட்ல. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஜாவேத் மிர்சாத் அந்த காலத்துல நல்லா இருந்துச்சுலாம் சொல்லி அடிப்போம், கிரிக்கெட் கண்டுபிடிச்சதா அதெல்லாம் ரைட்டு. இப்ப நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்களா இல்ல கிளி ஆடுறீங்களா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அதுக்கு ஒர்க் இல்லை, நீங்க அதெல்லாம் பண்ணீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பர்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கரெக்ட் பண்ணலாம் டீம். உங்களுக்கு எந்த டீம் பாபர் போல்டேட்டர் விராட் கோலியோட பெட்டரா போல்டானாங்க. விராட் கோலி அவுட் ஆச்சு 2 பேருக்கு வந்துச்சு, பாபர் அசாம் அவுட் ஆச்சு ஒரு ஸ்டம்பு தான் வந்தது. இதெல்லாம் அதுலயும் பாபர் அசாமோட கம்பேரிசன். அவர் என்ன ஆடுறான்னு அவரே தெரியல, இதுல கம்பேரிசன் தாரு. நீங்க ரேஞ்சிலே இல்லைன்ற அதை கம்பேர் பண்ணீங்க. இப்ப மின்னோஸ்ல நெக்ஸ்ட் சேர்த்துருவாங்க பாகிஸ்தான், நமீபியா, பாகிஸ்தான், நெதர்லாண்ட்ஸ், நேபாள் தான் பெட்டரா தான் நல்லா கிரிக்கெட். மீதி பேர்லாம் வாயை மூடின்னு கிரிக்கெட்ல காமிக்கிறாங்க இம்ப்ரூவ்மெண்ட். வாயும் மூட மாட்டேன்றாங்க, கிரிக்கெட்டும் ரொம்ப கேவலமா போயிடுது. இல்ல சார், இப்படியே விளையாடினாங்கன்னா பாகிஸ்தான் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி நமீபியா, கென்யா, அப்புறம் வந்துட்டு குவாலிஃபயர் மூலமா உள்ள வருவாங்கல்ல, அந்த டீம்ஸ் மாதிரி கூட இல்லாம குவாலிஃபையே ஆகாத டீம் இருக்கும்ல, அந்த டீம்ஸோட இவங்கெல்லாம் ஒரு குரூப்ல போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியுன்ற லெவலுக்கு பாகிஸ்தானோட கிரிக்கெட் வந்து இவ்வளோ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்குது சார். பிகாஸ் அந்த விக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சார், சம்பந்தமே இல்லாத பாலுக்கு அக்ராஸ் ஆடுறாங்க, ஷார்ட் பாலுக்கு இங்க ஆடுறாரு, அவனுடைய ஃபுட் மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே பையன் இருந்துச்சு, எனக்கு வந்து இப்படித்தான் இருக்குமா ஃபுட் மூவ்மெண்ட் எல்லாம், எனக்கு வந்து புரியலையேன்ற மாதிரி. சோ ஜட்ஜ் பண்ணாம ஏர்லி ஆடின்னு லோக்கல்ல கேட்ச கொடுத்துன்னு இன்னும் ஆடுறோம்னு தெரியல, என்ன ஆடுறோம் போல்டு விதவிதமா அவுட் ஆயின்னு. இனிமே கப்புன்னா ஒன்னே ஒன்று பண்ணலாம், அந்த கப்பு பாலிஷ் போடுறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஏதாவது ஒரு தனியா ஒரு ஸ்டால் ஆரம்பிக்கலாம். வேற எதுவும் கிடையாது, காஃபி கூட கப்பு கிடையாது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவைசேஷன் பார்க்கும்போது நீங்க இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது ஃபீல்டிங் தான். அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கும் இருந்திருக்குது.
இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க தோத்துருந்தாலும் கிடைச்ச ஒரு கேட்சையுமே அவங்க விடல. இன்னைக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு கேட்ச் பிடிச்சாங்க. ஆனா நம்ம டீம்ல நிறைய கேட்சஸ் மிஸ் பண்ணோம். அந்த பவுண்டரி லைன்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஃபைனல்ல வந்து சாம்பியன்ஸ் இதுல வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் 2024 நம்ம சூரியகுமார் யாதவ் பிடிச்சா இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதையும் விட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈஸி கேட்சஸையும் விடுற மாதிரிலாம் இருக்குது. பட் இட் வெரி காஸ்ட்லி இல்லை சார். செமிஃபைனல் ஃபைனல்லாம் போய் நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா இங்கிலாந்து அகைன்ஸ்டா விட்டோம்னா என்ன சார் ஆகுது? குல்தீப், வருண், பும்ரா, அது எப்படி இப்போ 2 பேர் சைட்ல ஓடுறதா இருந்தா கேட்சஸ் ஓகே. பட் எத்தனை பேர் ஷீல்ட் பண்ணணும் நீங்க பாருங்க. ரிங்கு டெஃபினட் ஃபர்ஸ்ட்னா பாத்தீங்கன்னா ரிங்கு இருக்காரு. அந்த மாதிரி தேடி தேடி பார்க்க வேண்டிய ஹார்திக் பாண்டியா பிரில்லியன்ட். ஹார்திக் பாண்டியா பிரில்லியன்ட். இஷான் கிஷனும் ஓகேயா தான் இருக்கு கீப்பிங். ஸோ நீங்க ஸ்மார்ட் டாப் கிளாஸ் ஃபீல்டிங் 2 பேர் தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு விராட் கோலின்னு பயங்கரம் புலி மாதிரி இருப்பார்ல. ஜடேஜா புலி, அந்த மாதிரி இப்ப ரெய்னானா புலி, அந்த மாதிரி இல்லவே இல்லையே. ரொம்ப புவர் பில்டிங். அப்போ வந்து ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் போலிங் அண்ட் பேட்டிங் தான் ஜெயிச்சுட்டு இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், பயங்கர ஃபிட்னஸோ எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங்கோ இது ஒன்று மேட்டர் ஆக மாட்டேங்குது. கடைசியில் ஒருத்தர் வந்து 4 சிக்ஸே சேர்னா, ஒரு ஃபிட்னஸே இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு 4 சிக்ஸே சேர்னா 90 ஒருத்தர் டஃப் டிப்பு 4 சிக்ஸே சேர்னா முடிஞ்சது மேட்ச். அது மாதிரி தான் ஓடி வந்து கேதார் மாதிரி மெதுவாக பால் இப்படி வைக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி யாராவது வைக்கிற ஒரு 3 விக்கெட் போடுவார். இன்னைக்கு இவரு நின்று போட்டார் பார்த்தீங்களா நம்ம உஸ்மான் டாரிக். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவரு கேட்கும் உஸ்மான் டாரிக், நான் தான் நிக்கிறேன், நீங்களாம் உள்ள போயிட்டே இருக்கீங்க, நீங்க பேட்டிங்ல நான் பவுலிங்ல நிக்கிறேன், பட் நீங்க பேட்டிங்ல நீங்க எல்லாம் உள்ள போயிருக்கீங்க ஆடாமே, நீங்க நிக்கிறது யாரு? அவங்க நிக்க வரல. இவர் நின்று அறுபட்டு பேட் நின்றுட்டு பால பார்க்கவே இல்லை. நிறைய வெரைட்டி கிரிக்கெட்ல எப்படி தோக்குறதுன்றது ஒரு பெரிய டெமோ. இந்த கோச்சிங் கேம்ப்லாம் வச்சான்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான் கோச்சிங் கேம்ப் அந்த ஹென்சன் ஒருத்தர் விதவிதமா டென்ஷன் இணைகிறாரு விடுபில்ல, அவங்களோட கோச். அவர் கோச்சிங் கேம்ப் ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். பாகிஸ்தான்ல எல்லாரையும் பேட்டிங் அண்ட் போலிங் பண்ண ஆட சொல்லிட்டு இப்படிலாம் நீங்க ஆடக்கூடாது அப்படின்ட்டு கோச்சிங் கேம்ப் ஷார்ட்டா முடிஞ்சது. சார் ரைட் சார். இப்போ நமக்கு அடுத்து வந்துட்டு இன்னும் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ஒன்று மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்து நம்ம நேராக சூப்பர் 8ல போயிட்டு ஜாலியாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ இது என்ன சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த பாகிஸ்தான் எலிமினேட் ஆகிட்டா நல்லா இருக்கும் இந்த டோர்னமெண்ட். அடுத்து இன்னொரு மேட்ச் 2 மேட்ச் சின்ன டீம் தோத்துட்டாங்கன்னா. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கெடியூலிங் வில் பி ஈஸி. இப்போ பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு வருது அப்படின்னாலே ஸ்கெடியூலிங் வந்து இப்போ அவங்களும் நம்மளும் விளாடணுன்றதுக்காகவே சில இடங்களை இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த ஸ்கெடியூலுமே போடாம வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் விளாடுறதா இருந்தால் எங்கெல்லாம் மேட்சை வைக்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ அந்த ஒரு கோரிக்கை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அதை நிறைவேற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, சரி, பாகிஸ்தான் வந்தா இன்ட்ரெஸ்ட் சொல்லினே இருக்கும். கட்சியில பாத்தீங்களா மேட்ச் எப்படி இருக்குன்னு. அதனால இந்த பெட்டிங் பண்றவங்க, இந்த பினான்சியல் ஸ்டேக்ஸ் பேசுறவங்க, சோ மெனி டாலர்ஸ் இன்வால்வ்டுன்னு சொல்றவங்க அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் சார் காமெடி பண்றீங்க, ஒரு மேட்சே இல்லை சார். வேற ஏதாவது ஒரு டீமோட இப்போ ஆப்கானிஸ்தான்லாம் வந்தா கண்டிப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தே வில் டேக் த பிளேஸ் ஆஃப் பாகிஸ்தான். அவங்க ஆடிட்டு கிரேட். நேபாள் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு ஆரின்னு ஒருத்தர் பார்த்தேன், அவுட்ஸ்டாண்டிங் ஆடுறாரு, கிரேட். அந்த மாதிரி கூட இல்ல. சரி, பட் இந்த பிட்சு வந்து யூ ஹேவ் டு பி a டாப் கிளாஸ் பிளேயர். நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அடிக்கணும். இல்ல இஷான் மாதிரி அழகா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சு இன்னைக்கு இழுத்து அடிக்க கூடாது, விட்டுட்டு அடிக்கணும் அப்படின்ட்டு நீங்க டிசைடிங். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆடலாம் பால். அந்த மாதிரி மூளை யூஸ் பண்ணி ஹர்திக் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் பால் ஒரே பால்ல 100 அடி ரன் அடிச்சார். பெரிய கிரவுண்ட் வேறு எப்படி அடிக்க முடியும்? பேக் வேற, திரும்பி வெஸ்ட் டைம் வேற. ஸோ அது முடியாது. இங்க நீங்க ஒரு 2-3 பாலாவது நீங்க கேட்ச் பண்ணணும். நேரம் வந்து ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டூ பால்ஸ் டு கோ 10 to win அந்த பேட்ஸ்மேன் அடிக்கலாம். அவங்க அதை அடிச்சுதான் ஆகணும். அந்த 2 பால் அதுக்கான பிச்சே கிடையாது. ஆல்ரைட் சார். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ஜெயிச்சுட்டு அப்படியே உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த மெயின் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ரவி பிஷ்னாய்க்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரிலாம் போகும் நான் நினைக்கிறேன் நம்ம நெதர்லாண்ட்ஸ் மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஏன்னா மீதி சான்ஸ் ஒருத்தர் இருக்கணும், இவருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு T20 ஃபார்மேட் இல்ல. நீங்க அதை பண்ணீங்கன்னா மீதி டீம்ஸுக்கு வந்து ஒரு ஹாப்பியா காம்ப்ளசன்சி அவங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம மெரிய வேண்டியது மெரிச்சிடணும் பாஸ். நீங்க வந்து இப்போ கவாஸ்கர் ஒன்று விடுதா சொன்னார், ஒரு மேட்ச் எங்க பாகிஸ்தானோட கரெக்டா 22 என்பது சச்சின் டெண்டுல்கர் ரோட்டேட்டர். அப்ப சொன்னாரு, when you can do it, don't expect the others to do it. டாப் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். நம்மளால முடியும்னா இது நெதர்லாண்ட்ஸ் தானே, இவங்க ஆட வேணாம், இவங்க அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர்ல போய் முடியும். உங்க கையில கிடையாது கிரிக்கெட். இந்த பிட்ச் கண்டிஷன் நமக்கு தெரியாது, இப்படி இருந்தது. பட் வி அட்ஜஸ்டட் பியூட்டிஃபுல்லி. ஏன்னா நான் சொல்லிட்டேன் 170+ ரொம்ப ஃபார்மிடபிள் டோட்டல், அடிக்கவே முடியாது பிட்ச்.
நமக்கு இருக்கிற bowling பொட்டன்ஷியல். அதனால எந்த டீமையுமே நீங்க காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கவே முடியாது. அதுவும் T20ல ஜென்மத்துல எடுத்துக்க முடியாது. T20ல யார் வேணா நம்மள அடிக்கும். இப்ப பாருங்க, சொல்லி சொல்லி ஜிம்பாப்வே ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அவங்க புலி கப்புக்குள்ளதான் காலெல்லாம் விட்டுருந்தாங்க. இப்ப எங்க எங்க விடுவாங்க காலை? சேத்துலதான் விடுவோம். அது மாதிரி ஜிம்பாப்வே சொல்லி அடிக்கிறாங்க ஒண்ணு. இங்க நீங்க யாரையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. நான் கேப்டனாவும் மென்டரா இருந்தேன்னா நத்திங். பெஸ்ட் டீம் ஆடணும், பெஸ்ட் போலிங் நீ போடு, எல்லாருக்கும் போடு, பெஸ்ட் போடு. நீ இஷ்டத்துக்கு நீ போறியா அந்த சுண்டல் கதையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அது பண்ணக்கூடிய இஃப் யூ ஆர் பிளானிங் டு பிளே குட் கிரிக்கெட் அண்ட் இமேஜ் அப்படியே இன்டாக்டா இமேஜ் இருக்கணும். இந்த ஜாலி கிரிக்கெட் நடந்து வெல் சார் வெல் சார். கண்டிப்பாக நம்மளோட பிசி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோச் கம்பீர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எனி அதர் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பிஃபோர் யூ வாண்ட் டு கன்க்ளூட் தி வீடியோ? வேற என்ன வந்து கொலம்போன்னு காத்தால இருந்து குழம்பி போயின்னே இருந்தானுங்க. இப்ப கொலம்போ வந்து நமக்கு பாகிஸ்தானு ஓரம்போ அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லைன்னா அவங்க எப்படியுமே ஒரு thrill இருக்கும். ஏன்னா அவங்க இன்னொரு வாட்டி வந்து வேற மாதிரி இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, ஆடி உதப்படலாமே. இந்த வாட்டி ஏதோ சேசிங்லாம் ஏதோ போயிடுச்சு, ரைட்டு. டிஃபெண்டிங்ல ஒரு வாட்டி உதப்பட்டு பார்க்கலாமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு திரும்பி தான் வருவாங்க. நம்ம ரெடி. அதை வந்து நம்ம டிராப் ஆயிடவே கூடாது, கேஷ்ல கிரியேட் ஆகக்கூடாது. நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ எப்போ வந்தாலும் நடிப்பேன், எவனா வந்தாலும் வெட்டுவேன். எவன் தான் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி எவன் வேணா வரட்டும், எத்தனை தடவை வேணா வரட்டும், நாங்க எங்க பெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவோம். அதுதான் ஆல்வேஸ். அப்பதான் நம்ம வேர்ல்டு நம்பர் 1 இருக்க முடியும் எப்பவுமே. இல்ல ரேட்டிங் நம்மளுக்கு குறைந்தீங்கன்னா நம்ம கேஷ்ல வர முடியாது. அப்படி ஆடி ஒதுப்பட்ட பிரச்சனையே கிடையாது. we are doing our best, but if we still get beaten, that's okay. full credit to the opponents. அது ஓகே ஃபைன். அது என்னோட சைக்கிள். யார் வேணா ஒதுப்படும், யார் வேணா அதுவும் ரைட்டு. நம்ம எஃபர்ட் டிராப் ஆயிடவே கூடாது. ரிசல்ட் இன்னொரு ஆயிட்டு போட்டோம், எஃபர்ட் பெஸ்டா விடுது. சார் உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த கொலம்போக்கு வந்து கொலம்போனாங்க, கடைசியில் பாகிஸ்தானுக்கு ஒரே பொலம்போவா போயிட்டாங்க சார். எக்ஸாக்ட்லி. எஸ் ஃபேண்டாஸ்டிக். எஸ் புலம்பி தீர்த்துருவாங்க. ரமேஷ் ராஜாவும் கண்டிப்பா லேட்டஸ்ட் நியூஸ் இருந்திருக்கு. வாசிம் அக்ரம், ரமேஷ் ராஜா, எக்ஸாமா உள்ளக்கு 3 சீரியல் ஆஃப் வந்திருக்கான் தமிழ்ல. எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு 2 வருஷம் அழுது சொல்லிடுறாங்க. 3 பேரும் கொடுக்க போறாங்க. பரவான் லீட் ரோல் ஆகுறாங்க டிவி சீரியல். ஆல்ரைட் சார், நம்ம அடுத்த மேட்ச்ல சந்திப்போம் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். கண்டிப்பாவே அடுத்த மேட்ச்ல சந்திக்கிறோம். நம்ம வந்து எப்படி வந்து எந்த மேட்சா இருந்தாலும் ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு இன்வால்மெண்டோட பண்றோமோ அந்த மாதிரிதான் சூரியகுமார் யாதவும் பண்ணணும். கேஷுவலா காம்ப்ளெக்ஸா எடுத்துக்க கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஆனா அவங்க அது அப்படி ஆடிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி பண்ணாதான் அவங்க மோதப்பட்டு இவங்க வருவாங்க ஃபைனல்ஸ்ல, அவங்கள மீட் பண்ணுவாங்க. இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க போடுறது வேஸ்ட். ஆடுற ஒவ்வொரு மேட்சும் ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி நினைச்சு ஆடுறது, அவ்வளவுதான். பெஸ்ட். மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் ஆர்.